check, 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 check. ஓகே, வண்டர்ஃபுல். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. நிறைய பேர் வந்து யூத் கேம்புக்கு ஒரு கம்பல்ஷனாக சில பேர் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஏன்டா சண்டே ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கலாம், சர்வீஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், தூங்கலான்னு இருந்தேன். இப்படி யூத் கேம்பை வச்சுட்டாங்களேன்னு ஒரு ப்ரெஷரில் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கார். வெறுமனையாக ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால் வந்திருக்கிற யாவருக்கும் there will be a message for you. So be careful. ரொம்ப கவனமாக நீங்கள் நடக்கிற எல்லா காரியங்களையும் ரொம்ப கவனமாக கேட்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்குறேன். உங்களோடு இணைந்து ஆராதிப்பதிலே எனக்கும் கிடைத்த பாக்கியத்திற்கான ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பாடுறீங்க. அதனால் என் கூட சேர்ந்து இந்த ஒரே ஒரு சாங் மட்டும் நம்ம பாட போகிறோம். இட்ஸ் எ சிம்பிள் கோரஸ். அது வந்து ஒரு ப்ரேயர் சாங். என்னுடைய ஆசை ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம், என் தாகம் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு சாங். அதனால் லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, டியூன் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. அதனால் நீங்கள் எல்லோரும் சத்தமாக பாடணும். நீங்கள் தான் பாட போகிறீங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் தான் பாட போகிறீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், பாட்டு வந்து தெரிஞ்ச பாட்டுன்றதுனால இல்லாமல் அந்த பாடலோடு கூட அந்த வார்த்தைகளோடு கூட என்னோட வாழ்க்கையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சா? அப்போது சாதாரணமாக தெரிஞ்ச பாட்டை பாடுறோன்றது இல்லாமல் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து பாடும்பொழுது தான் அதில் அர்த்தம் விளங்கும். அதுதான் உண்மையான ஆராதனை, சரிங்களா? அதனால் இந்த பாட்டையும் அந்த லிரிக்ஸ் வருது. லிரிக்ஸ் எல்லாருக்கும் தெரியுது. என் உயிரும் என் இயேசுவுக்காக, உள்ளமும் என் இயேசுவுக்காக. வெரி சிம்பிள் லிரிக்ஸ். அதனால் சேர்ந்து நீங்கள் தான் பாட போகிறீங்க, நான் பாட போகிறது கிடையாது. அதனால் ஐ வாண்ட் டு ஹியர் யோர் வாய்ஸ், சரிங்களா? சிம்பிள் சாங். கம் ஆன். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. அவ்வளோதான் சாங். நீங்கள் பாடுங்க. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. இவ்வளோதான் சத்தமா? இன்னும் சத்தமாக பாடலாமா? என் வா, பியூட்டிஃபுல். இன்னும் சத்தமா? என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. ஓ, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. நீங்க பாடுங்க. என் இயேசுவையே நான், ஓ இயேசுவிலே நான். மீண்டும் பாடுங்க. என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவை இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. அவ்வளோதான் சாங். ரொம்ப சிம்பிள் சாங்கு. லிரிக்ஸ் அடுத்து கோரஸ், வேர்ஸ் எல்லாமே சேம் இதுதான். அதனால் உணர்ந்து இது ஒரு ப்ரேயர் சாங். இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இல்லை உங்கள் அம்மா அப்பா கூட உள்ள ரிலேஷன்ஷிப்லனாலும் சரி, நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய ஏக்கம், நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸை சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய உண்மையான நண்பர். ஹல்லேலூயா. கெட் க்ளோஸ் வித் ஹிம். அவருடைய உண்மையான உறவை அனுபவிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அவர் பேசுகிறத நீங்கள் கேட்க முடியும். இன்னும் ஆண்டவர் கூட நெருங்கி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் வந்து ஹீ இஸ் எ குட் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம யார்கிட்டையும் க்ளோஸாக பழகாமல் கூட இருக்கலாம். இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள் தான் சார், எனக்கு ரொம்ப பெரிய சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு ஷார்ட் மைண்டட் பர்சன் தான், அதனால் எனக்கு ஒரு ரொம்ப சின்ன கேங் தான், இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். I want to tell you this morning, this noon, God is a very good friend to you. நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களோடு கூட பேசவும் முடியும். சரியா? அதை நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன்.
ஒவ்வொரு நொடியும் கூட என் எதிர்காலத்தை குறித்தினாலும் இருக்கலாம், இல்லை எக்ஸாம்னா கூட இருக்கலாம், என்ன பண்ணணும், ஒரு பயம் இல்லாமல் எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இன்ஃபேக்ட் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும் அப்படின்றது முதற்கொண்டு ஆண்டவரால் நம்ம கூட பேச முடியும். when we get close to God, இன்னும் ஆண்டவர் கூட இன்னும் நெருங்கி சரி அவருடைய குரலை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் பேசுகிறத அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலாக அது மாறும். அப்படின்னா you will never be a normal person in this earth. உங்களால் ஒரு சாதாரணமான நபரால் இருக்கவே முடியாது. அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால எத்தனை பேர் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இந்த சாங்கை? சரியா, அந்த லிரிக்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் டென்ஷனாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சரியா, ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா சத்தமாக விடுதலையோடு கூட ஆடாதீங்க. அதனால் திஸ் இஸ் யோர் டைம். சரியா, நம்ம எல்லாம் வாலிபர்களாக கூடியிருக்கிறோம். அதனால் ரொம்ப ஃபோர்ஸ்டாக ஒரு டென்ஷனோட அப்படியே இருக்க வேண்டாம். நல்ல சிரித்த முகத்தோட நல்லா சேர்ந்து இந்த பாட்டை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடலாமா? கையை தட்டி பாடுங்க. நீங்கள் தான் கையை தட்டி பாடணும். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. நீங்க மட்டும் பாடுங்க. come on. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. மீண்டும் பாடுங்க. என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. நீங்க பாடுங்க. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. நீங்க மட்டும் பாடுங்க. என்னை உயர்த்தியதும் என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. என் இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. பாடுங்க. என் இயேசுவையே நான் கை தட்டலாமா? என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவருடைய சமூகம் மாத்திரமே அப்படின்னு சொல்லி உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாருங்க. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. நீங்க மட்டும் பாருங்க. come on boys side. என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரம். மீண்டும் பாருங்க. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. நீங்க மட்டும் பாருங்க. இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டும். என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் உயிரும் come on. என் உயிரும் என் இயேசுவுக்கா. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. நீங்க மட்டும் பாருங்க. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டும். என் இயேசுவையே, என்
என்னுடைய ஆசை ஆண்டவரே உங்க கூட இருக்கணும் தான், உங்களுடைய சமூகம் என் கூடயே இருக்கணும். தாவீது ராஜா சொன்னது மாதிரி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடலாமா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து உண்மையா சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஒரே வாஞ்சை எல்லாம் உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலும் கூட உமக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை நீ தேடிக்கொண்டே இருக்கிறீர். அந்த வரிசைகளில் எங்களுடைய பேரும் நாங்கள் வரணும்ப்பா. எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய வாஞ்சை எல்லாமே உங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த கடைசி ஸ்டான்ஸாவை நீங்க மட்டும் தான் சேர்ந்து பாட போறீங்க. பாடலாமா? என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. நீங்க மட்டும் பாடுங்க. கமா. என் ஆசை என் வாஞ்சையும் அவர் சமூகமா. இன்னும் சத்தமா பாடலாமே. கமா. என் ஆசை என் வாஞ்சையும் அவர் சமூகமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் கழிவுற வேண்டுமே. Come on, உண்மையா சொல்லுங்க. என் இயேசுவையே நான் நேசித்து, ஓ இயேசுவையே நான், ஓ இயேசுவிலே நான், ஓ ஹalleluya. அப்படி உண்மையா சொன்னவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு சிம்பிள் கோரஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோரஸ் தான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய ராஜாவினுடைய கண்கள் என்னை கண்டதே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களும்பா உம்மை உயர்த்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டே இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் 24 மணி நேரமும் தூதர்கள் பரலோகத்துல ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆராதனையில ஆண்டவர் பிரியப்பட்டு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். பர்ஃபெக்ட் வர்ஷிப் அங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோடது எல்லாமே குறைவான வர்ஷிப் தானே. இப்ப நான் சொல்லிதான் நீங்க எல்லாரும் எந்திரிச்சுக்கிறீங்க, நான் சொன்னீங்கன்னா கை தூக்குவீங்க, நான் சொன்னீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருவீங்க. ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனியான உறவு இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை. உதாரணத்துக்கு எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. இப்ப நான் வந்த உடனே இங்க ஒரு தம்பி இருக்கிறாரு, எப்படி இருக்கீங்க தம்பி? நான் போய் கை கொடுக்குறேன். கை கொடுத்த உடனே அந்த கை கொடுக்கறதுல வந்து எனக்கு முன்னாடி யாரும் தெரியாது. ஆனா நான் கை கொடுக்குறேன், யாரும் இப்பொழுது கை கொடுக்க கடவோம் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. ஏன் அப்ப கை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு உறவு இருக்கு, நான் அவங்களை மீட் பண்ணியிருக்கிறேன், யாரும் எனக்கு சொல்லல. அதே மாதிரிதான் ஆராதனை அப்படின்னு வரும்போது ஆண்டவர் இங்கு உலாவி கொண்டு இருக்கிறார். உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கார். அப்போ ஆண்டவர் ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு பக்கத்துல இருக்கிறார். எத்தனை பேர் கேக்குறீங்க? he is very close to me, he is very close to me. ரொம்ப பக்கத்துல, என் பக்கத்துல நிக்கிறாரு. நின்னு சும்மா வேடி எங்களை மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து இங்க இருந்து அவங்க எல்லாரையும் பார்க்கிற கர்த்தர் அல்ல, பர்சனலா தனித்தனியா உங்க பக்கத்துல வந்து என் மகள், என்னுடைய மகன் என்னை எப்படி ஆராதிக்கிறா, வாயில இருந்து என்ன வார்த்தை வருது, என்னை எப்படி ஆசையா கூப்பிடுறா, எப்படி ஆசையா என்ன பாடுறா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். What a privilege இல்ல?
அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது இப்ப நான் கூப்பிடுறேன் லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என் பக்கத்துல வராருன்னு சொன்னேன். பக்கத்துல வரும்போது எப்படின்னா ஒருத்தர் கை கொடுக்கும் போது யூ கேன் ஃபீல் இட் ரைட். இன்னொருத்தவங்க என் கையை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கை என் கையை பிடிக்கிறத உங்களால உணர முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க, முடியுங்களா? அப்போ அதே மாதிரி ஆராதனை நேரத்துல ஆவியானவர் என்னை தொட முடியும், ஏசப்பா என்னை தொட முடியும், என்னை அணைக்க முடியும். He can hug me and you can feel it. அதை நீங்க உணர முடியும். அததான் தேவ பிரசன்னம் நம்ம சொல்றோம். என்ன நடக்குது ஆராதனை டைம்ல? ஆண்டவர் என் பக்கத்துல இருக்காரு, he is very close to me சொன்னேன். ஆனா மகனே மகளே, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவங்கள், அறிக்கை செய்து விட்டுவிடாத பாவங்கள் உன்கிட்ட இருக்குமா? அதனால உன்கிட்ட என்னால நெருங்க முடியல, உன்கிட்ட என்னால உன்னை ஹக் பண்ண முடியல, உன்னை தொட முடியல. அதேதான் நம்ம வசனத்துல கூட வாசிக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவே நாம் செய்த அக்கிரமங்களே பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்போ எனக்கும் அவருக்கும் நடுவுல அது ஒரு சுவர் மாதிரி இருக்குது. அப்போ என்ன? அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், he is a very good friend ன்னு சொன்னேன். அப்போ இப்போ உங்க அம்மா அப்பா கூட வைங்களேன், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மன்னிச்சுட்டாங்க, சரி அன்னைக்கு திட்டு வாங்கி முடிச்சுட்டானாலும் திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு அன்னைக்கு நீ இதை பண்ணாமதானே நீ அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க, லைஃப் லாங்கா சொல்லி காமிப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் he is a very gentle God. அப்புறம் மாதிரி ஒரு ஜென்டலான காட் நீங்க பார்க்கவே முடியாது. he is very close to you. பக்கத்துல வரும்போது ஜென்டலா ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். தம்பி, மகனே மகளே, நீ இந்த செஞ்ச பாவம்டா, இது உன்கிட்ட என்ன நெருங்க முடியாம இது தடுக்குதுடா. ஏன்னா நான் பரிசுத்தம் உள்ள தேவன். அதை நீ மட்டும் அறிக்கை செஞ்சு விட்டுடுடா. அறிக்கை செஞ்சு விட்டுட்டேன்னா நான் இப்பொழுதே உங்களுடைய என்னோட பிரசன்னத்தினால மகிமையினால உன்னை நான் நிரப்ப போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு அவர் என்ன தொடணும்னு விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என்ன தொடணும்ப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால நான் நிரப்பப்படணும்னு எத்தனை பேர் வாஞ்சியோட இருக்கிறீங்க? வாஞ்சி இருக்குதா? நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்க வாஞ்சியின் அளவை வைத்து தான் ஆண்டவரும் உங்களை நிரப்ப முடியும். ஆண்டவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இந்த பிடிச்சுக்கோன்னு ஆண்டவரா வந்து கொடுக்க மாட்டார். உண்மையா வாஞ்சியோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, அப்பா உங்களுடைய தொடுதல் எனக்கு தேவை. ஏசாயா சொன்னது போல அந்த அக்னி தழல் என் நாவல உழட்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி, அதே போல நீங்களும் உண்மையா வாஞ்சியோட கேட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். நாங்க கைகளை வைக்கிறதுனால இல்ல, நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்புவார். கண்களை மூடலாமா? நிறைய பேர் ஆராதிக்கும் பொழுது என் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு அவ வந்து அழுறா, பிரச்சனையை அனுபவிச்சு அழுறா, ஆண்டவரே துதிக்கிறா. ஆனா எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, என்னால ஆண்டவருடைய பிரச்சனத்தை உணர முடியலையே அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். கண்ணு மூடி, ஆண்டவரே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை எனக்கு தயவா மன்னிங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தினால என்ன ஒரு விஷயம் கூட கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். இந்த நேரத்திலே நிரப்ப முடியும். ஸோ ப்ளீஸ், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிற என்னையோ இல்ல வேற யாரையோ பார்த்தாலும் ஆண்டவர் அது வேஸ்ட் தான். நீங்க வந்த மாதிரியே தான் திருப்பி போவீங்க. ஆனா உண்மையா கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் கேட்குறீங்களோ, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய தொடுதல் எனக்கு உண்மையா தேவை, என்னுடைய ஃபியூச்சருக்கு அது தேவைப்பா அப்படின்னு உண்மையா கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் ராஜாவே, ஆண்டவரே உண்மை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யணும். உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க தான் பாடணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. ராஜாவை எத்தனை பேர் வாஞ்சியோட கேட்கிறீங்க? Come on. ஓ சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. ராஜாவை சேர்ந்து உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர். சேனை. Oh, we worship you, God. சேனைகளின் கர்த்தர். Oh, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. Oh, come on, raise your voice and sing. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின். Oh, hallelujah. உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. Oh, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. நீங்க மட்டும் பாட போறீங்க. ஓ சேனைகள். Jesus, பரிசுத்த பரிசுத்தரே. ஓ பரிசுத்த சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர். சேனைகளின். Oh God. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்கார். கர்த்தர் நல்லவர். இந்த கால நேரத்திலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஸோ இன்னைக்கு உலகம் முழுவதிலும் குருத்தோலை ஞாயிறு செலிப்ரேட் பண்ணுறோம். மேத்யூ சாப்டர் 21 எல்லா சர்ச்லையும் வாசிச்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். மற்ற 21 அதிகாரம். நீங்கள் ரொம்ப சர்ச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது. ஜாலியாக இருங்க. வசனமெல்லாம் எடுத்து நீங்கள் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் லிசன். ஓகே? ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். நாங்களை போர் அடிக்க மாட்டேன், இன்னொரு பிரசங்கத்தை பண்ண மாட்டேன். கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். அதனால் சும்மா ஜாலியாக பாருங்கள். ஆனால் எல்லோரும் இங்கே கவனிங்க, யாரும் நீங்கள் பேசக்கூடாது. இந்த மேத்யூ சாப்டர் 21 ஆண்டவர் சொல்கிறாரு, 2 சீஷரை கூப்பிட்டார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு கழுதையும், நீங்களும் பேசலாம், கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லுங்கள். இது இந்த இன்சிடென்ட் வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கலை, தற்செயலாக நடக்கலை. நீங்கள் சகரியான ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 9ஆம் அதிகாரத்தில் இந்த இன்சிடென்ட்டை குறித்து தீர்க்கதரிசி ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, கழுதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது இல்லை. அதனால தான் அம்மா அப்பா நம்மளை திட்டும்போது கூட எப்படி திட்டுறாங்க? என்னையா அவ்வளோலாம் திட்டுறது இல்லையா? சொல்லுங்கள், எப்படி திட்டுறாங்க? அதனால் யாருக்குமே கழுதை பிடிக்காது. யாரும் கழுதையை தடவி கொடுத்து பார்த்ததில்லை. நான் கழுதையை பெற்ற அனிமலாக வளர்த்துறது நான் பார்த்ததில்லை. கழுதையை வளர்க்குறவங்க கூட வேலை மட்டும்தான் வாங்குவான். மற்றபடி நம்ம வால் போஸ்ட்லாம் சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்கு. சரி, யாருக்கும் பிடிக்காது. பட் இந்த அனிமலை குறித்து ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி பண்ணியிருந்தார். கழுதை குட்டியின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் உன் ராஜா வருவான். அப்ராக்சிமேட்லி 500 வருஷத்துக்கு முன்னால
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கழுதையை பற்றி ஆண்டவர் ஒரு ப்ராபசி அது மேலே வைத்திருந்த தேவ திட்டம். ஆனால் இப்போ அந்த கழுதைக்கும் தெரியாது, அந்த கழுதையை கட்டி வச்சிருந்தவனுக்கு தெரியாது இந்த கழுதை மேலே இவ்வளவு பெரிய தேவ திட்டம் இருக்குன்னு. நல்ல கவனிங்க, அது கட்டப்பட்டு இருந்தது. தேவ திட்டம் நிறைவேற முடியல. ஆனால் த ரைட் டைம், பர்டிகுலர் டைம் வரும்போது ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரங்களை அனுப்பிச்சு சொல்றாரு, போய் கழுதை என்ன செய்யுங்க, கட்டவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள், ஏன்னா அதன் மேலே நான் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது என்னை சுமக்கிற கழுதை என்று ஆண்டவர் பவனி வந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம், காட்ஸ் பிளான், பர்பஸ், நம்ம எதேச்சியாக யூஸ்வலாக நம்ம பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, டே ஒரே ஒரு லைஃப்டா, நம்ம என்ன செய்யணும், எப்பா நீங்கள் பேசணும்பா, நீங்கள் எல்லாம் பேசணும். நான் ஒன் வே என்னால் ப்ரீச் பண்ண முடியாது, நான் ப்ரீச்சிங்கே கிடையாது, நான் வாண்ட் டு டாக் டு யூ, அதனால் நீங்களும் பேசணும். ஒரு மாதிரி முறைச்சிங்கன்னா எனக்கு பிரச்சனை வராது. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவானுங்க, டே ஒரே ஒரு லைஃப்டா, இது நல்லா என்ன செய்யணும், நம்ம என்ஜாய் பண்ணணும். என்னடா நீங்கள் அங்கே வர மாட்டேன் இங்கே வர மாட்டேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா, அதான்டா வாழ்க்கை அப்படிலாம் அதான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான் போய், அதுதான் மற்றவங்களுடைய மனநிலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, நீங்களும் நானும் ஆக்சிடென்டலாக பிறக்கலையா. அப்புறம் எப்படி? யோவான் 1:6 சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். என்னங்க, த்ரூஅவுட் தி பைபிள் பார்த்தீங்கன்னா அவன் பிறந்தான், இவன் பிறந்தான், அவளுக்கு இவன் பிறந்தான், இவளுக்கு அவன் பிறந்தான், ஒரு பெரிய அதெல்லாம் படிக்கிறதுக்கே போர் அடிக்கும். ரைட்? நீங்கள் பார்க்குறதுல தெரியுது, சார் படித்தாதான் சார் போர் அடிக்கும். ஓகே ஓகே, கவனிங்க கவனிங்க, இங்கே பாருங்க, அதை படித்தாலே அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான் எழுதியிருக்கோம். இப்போ திடீர்னு யோவானை பற்றி எழுதும் போது, இவன் எல்லாரும் பிறக்கிற மாதிரி ஆக்சிடென்டலாக பிறக்கலப்பா, தேவன் இவனை அனுப்பினார். God has sent John the Baptist, அனுப்பினார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்களும் நானும் மற்றவங்க சொல்ற மாதிரி ஆக்சிடென்டலா பிறக்கல, நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவங்கன்னு சொன்னாலே அதுக்குள்ள மறைந்து இருக்கிறது தேவ சித்தம். அதனால்தான் பவுல் சொல்றான், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. யோவான் 3:16-17 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம லைஃப்ல டார்கெட் இல்லாம, பர்பஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் எதேச்சியாக பிறக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், என்ஜாய் பண்ணோம், போனோம், அப்படி நான் வாழ முடியாது. ஏன்னா தேவன் என்னை, சொல்லுங்க சத்தம், அனுப்பி இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இப்போ 2 காரியம் சொல்ல போறேன். வேகமா நீங்க லிசன் பண்ணணும், சரிங்களா? ஒண்ணு, தேவன் என்னை அனுப்பின தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறார், ஃபர்ஸ்ட். 2வது, பிசாசுடைய மெயின் பிசினஸ் என்னன்னா, என் மேல தேவ திட்டம் வச்சிருக்காருல்ல, அது நிறைவேறக்கூடாது. அவன் he is so busy. இதுல தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பாருங்க. முதல் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினாரா? மனுஷனை உண்டாக்குறாரு. ஃபர்ஸ்ட் மனுஷனை பிளஸ் பண்றாரு. எப்படி பிளஸ் பண்றாரு? நீங்கள் பலுகி, சொல்லுங்க, பலுகி பூமியை அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 4 விதமான ஆசீர்வாதம். பிசாசு பார்த்தான், எப்ப நான் பரலோகத்திலேயே இருந்தேன், நான் தேவ சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே இருந்தேன், ஆனா என்ன கொஞ்சம் ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? கொஞ்சம் அவருக்கு மேலே போயிடலாம், நம்மளையும் 4 பேர் ப்ரைஸ் பண்ண நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா, நம்மளை பிடிச்சி என்ன செஞ்சிட்டார்? கீழே பேசுங்கயா, கீழே தள்ளிட்டு மண்ணிலிருந்து பொம்மையை உருவாக்கி, நீ தான் என் புள்ளன்றாரு, கொஞ்சறாரு. உன்னா பரலோகத்தை விட்டு வந்துடுறாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, சரி பரலோகத்திலிருந்து தான் தள்ளிட்டாருன்னு பார்த்தா பூமியிலேயாச்சும் நம்ம ராஜாவா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவர் 2 மண்ணிலிருந்து உருவாக்கி இவங்களை என்ன சொல்றாரு? பலுகி பெருகின்றாரு, பூமியை நிரப்புன்றாரு, அதை எல்லாத்தையும் காலுக்கு கீழே கொண்டு வான்றாரு, எல்லாத்தையும் ஆளுகை செய்கின்றாரு.
இவன் மேல இவ்வளவு பெரிய திட்டமா? இவன் எல்லாம் என்னையும் சேர்த்து ரூல் பண்ண இவனை உண்டாக்கி இருக்காரா? இது என்னடா அநியாயம் இருக்கு, எனக்கு இடமே இல்லையா? அவன் பார்த்தான், சரி சரி ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்காரு, ஆண்டவருக்கு இவன் மேல பெரிய நோக்கம் இருக்கு. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறாம தடுக்கிறது எப்படின்னு எனக்கு சொல்லுங்க தம்பி. எப்பா பின்னால பேசுறவங்க இங்க கவனிக்கப்பா, நான் வர்றேன், அங்க வர்றேன், என்கிட்ட சொல்லுங்க என்னன்னு. எல்லாரும் இங்க கவனிக்கணும், உங்களோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, அவன் பிசாசு என்ன சொல்றான், இந்த தேவ திட்டம் எப்படி நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உன் மேல என் மேல வைத்திருக்கிற காட்ஸ் பிளான அவன் செய்ய விடாம தடுக்கிறது தான் பிசாசுடைய மெயின் பிசினஸ். அதுதான் மெயின் பிசினஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களை பாவம் செய்ய வைக்கிறான்? ஏன் உங்களை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கிறான்? சர்ச்சுக்கு வந்தால் வேற மாதிரி, வெளியே போனால் வேற மாதிரி நம்முடைய வாழ்க்கை. ஏன் இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? பிசாசுடைய மெயின் பிசினஸ் என் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது. நீ எழுமுனீன்னா அவனுடைய ராஜ்யம் செல்லுபடி ஆகாது. அதனால இப்போ பிசாசு பார்க்குறான், சரி அவர் அடிக்கடி பரலோகம் போயிரு, கொஞ்சம் பகலில் குளிர்ச்சியான வேலையில் தான் வருவார், மிச்ச நேரம்லாம் இவன் என்ன செய்வான், தனியாக தான் இருப்பான், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி மெதுவாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போகிறான். என்ன சொன்னான், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பிசாசு நம்ம நினைக்கிறோம் அந்த ஸ்கிட்டெல்லாம் போடும்போது கருப்பு சட்டை போட்டு முகமெல்லாம் கறி பூசி கொம்பு வச்சுட்டு இதுதான் பிசாசுன்னு பார்த்து பார்த்து ஏமாத்துறோம். பிசாசு உங்களை விட டீசெண்டாக வருவான். ஹலோ, உங்களை விட எப்படி வருவான்? டீசெண்டாக வருவான். வந்து மிரட்டெல்லாம் மாட்டான், பயப்படுத்த மாட்டான். என்னம்மா ரொம்ப அக்கறை மாதிரி இருக்கும். ஏம்பா சாப்பிட்டியாம்மா, சாப்பிட்டியா தம்பி, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, பார்த்த முகம் வாடி இருக்கு, எப்படி பேசுவான்? ஹலோ, நமக்கு இந்த ஐடியாவே இல்லை. பிசாசு வந்தால் பயப்படுத்துவான், ஒழிஞ்சு நின்று பேணுவான். இல்லை, அவன் ரொம்ப கன்சர்னாக பேசுவான். ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான், ஆமாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னாரா, டேஸ்டாக இருந்துச்சான்னு கேட்குறான். ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி. ஆனால் அவனுடைய பர்பஸ் என்ன? இவங்க வாழ்க்கையில் சரி, நான் தனித்தனியாக வந்து கேட்குறேன், சரியா? தனித்தனியாக எழுப்பு வச்சு கேட்குறேன், கேட்கட்டும்? அப்படி நீங்கள் பேசணும்யா. சொல்லுங்க, இவங்க வாழ்க்கையில் தேவ திட்டம். அப்பா, தனித்தனியான பேச்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஆள் எங்கடா வந்து தனியாக பேச வச்சுருவாங்கன்ட்டு. சரி, சும்மா அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பயப்படாதீங்க. ஸோ எனக்கும் இந்த பசங்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ரொம்ப, ஏன்னா மோர் தென் எனக்கு 25 இயர்ஸ், மோர் தென் 25, நான் இவங்களோடைய பிள்ளைங்களோடையே இருந்தேன், வாலிபர்களோடையே இருந்தேன். ஸோ இன்றைக்குமே யூத் அப்படின்னா, இன்றைக்கி சொன்னாங்க சர்வீஸ் முடிஞ்சோன்னா யூத். எஸ், எல்லா சர்ச்சுக்கு போகும்போது இங்கேயாச்சும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, 5 பேர் இருப்பாங்க. பட் நான் ஃபுல் எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற பாரம், நீங்கள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் வாலிப பிள்ளைங்க எழும்பணும். உங்களை கொண்டு தான் நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் இந்த திருச்சபையில கொண்டு போகிறார். ஸோ ஜாலியாக இருங்க, எங்களோட பேசுங்க. ஸோ அவனுடைய மெயின் டார்கெட் வந்து உன்னை அன்பு விசாரித்து உனக்கு நல்ல ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக அல்ல, உன் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை கெடுப்பதற்காக. சொன்ன இந்த கனியை மட்டும் புசிக்க கூடாதா? அப்படியா சொன்னாரு? எப்படி அப்படியா சொன்னாரு? ஐயோ, உங்க பாஸ்டரே இப்படிதான். உங்க யூத் நடத்துறாங்களே, இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. இதை சாப்பிட்டீங்கன்னா, இதை செஞ்சீங்கன்னா நீங்க வேற லெவல்ல வந்துடுவீங்கன்னா என்ன செய்வான்? இப்படி தான் பேசுவான். உடனே இவங்க பறித்தாங்க, புசிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பாவம் பண்ணாங்க. இப்போ பிசாசு செம்ம செலிப்ரேஷன். நம்மளை ரூல் பண்ண ஒருத்தரை கொண்டு தர்றா. ஆனால் இப்போ அவன் யார்? இப்போ ஏன் காலுக்கு சொல்லுங்க சத்தமா? ஆமாம், உடவலப்பேட்டையிலேருந்து என்ன துரத்தலான்னு இவங்க யூத் ஃபெலோஷிப் நடத்தினா, இப்போ அவன் நம்ம ஒரு சின்ன சான்ஸ் தாண்டா கொடுத்தேன், ஒரே பால்ல கிளீன். ஐயா சொல்லுங்க, ஐபிஎல் பார்த்தீங்களா எல்லாரும்? ஆமாம், ஒரே பால்ல இங்கே வந்து வாழ்ந்தாலும் உம்மோடு தான். வெளியே போய் சொல்லுவான், உன்னோட தான் வாழ வேணும், யாரையாவது பார்த்து. கிளீன் மோல்டு.
அதாவது நிறைய ஒரு பாஸ்டர் வந்து எங்க சர்ச்சில் கேட்டார், நம்மளாம் ஏன் தப்பு பண்றது இல்லை தெரியுமா? எங்க சர்ச்சில் சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பைபிள் வாசிக்க பண்றேன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. அவர் சொன்னார், இதெல்லாம் காரணம் இல்லை, சான்ஸ் கிடைக்கல. ஏன் தப்பு பண்ணலையா சொல்லியா? சான்ஸ் கிடைக்கல. ஒரு பக்கம் சர்ச்சு இயேசு ஓகே, இன்னொரு பக்கம் உலகம், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி பிசாசு இப்போ பயங்கர ஹாப்பி, ஆள் விழுந்துட்டான்டா, ஆண்டவுடைய திட்டத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், இவன் மேல மண்ணில் இருந்து உருவாக்கி இவன் வந்து என்ன ரூல் பண்ணணுமா, ஒரே பால்டா விழுந்துட்டான்டா. பிசாசு செம்ம செலிப்ரேஷன். இப்போ ஆண்டவர் வரார். லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. வரிசையாக சொன்னான். ஆதாம் ஏவாளை சொன்னா, ஏவாள் ஆமா மாத்தி மாத்தி சொன்னாங்க. சாத்தான் கடைசியாக சாத்தானை கூப்பிட்டு பிசாசை சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உன் தலையை நசுக்குவார்னா என்ன அர்த்தம்? சரி, இது யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? நீங்களும் பேசணும். இயேசுவை குறித்த ப்ராபசி. ஆனா இந்த முட்டா பயலுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த பிசாசு, நீங்க பிசாசை நீங்க பெரிய ஆள் மாதிரி பாக்குறீங்களா? பிசாசு சரியான 1ஆம் நம்பர் முட்டாள். நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க, ஒருமா முறைக்கிறீங்க? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? பிசாசு யாரு? சத்தமா சொல்லுங்கயா. உங்களை நான் திட்டுறேனா? பிசாசு திட்டுறேன்டா சொல்லு. பிசாசு யாரு? 1ஆம் நம்பர். நீ நினைச்சிட்டு இருக்க நான் தான் முட்டாள்னு, ஆனா யார் தான் முட்டாள்? சரி, ஓகே, ஃபைன். லிசன் கேர்ஃபுல்லி. அவனுக்கு பிரசன்ட் டென்ஸ் தெரியும், அது நமக்கு யாருக்கு தெரியாது. நமக்கு தான் என்ன செய்யும் தெரியும். பாஸ்ட் டென்ஸும் தெரியும், ஆனா ஃபியூச்சர் டென்ஸ் என்ன செய்யாது, தெரியாது. ஃபியூச்சர் எப்படி தெரியும்னா, ஒரு ரெவலேஷன் வந்துச்சுன்னா புடிச்சுமா. என்ன வந்துச்சுன்னா, ரெவலேஷன் வந்ததுன்னா புடிச்சிருவான். இப்ப ரெவலேஷன் வருது, யாரை குறிச்சு சொல்லுங்க? இயேசுவை குறிச்சு ரெவலேஷன் வருது. ஆனா இந்த மரமண்டை இயேசுதான் தெரியாது. இவன் நினைச்சான், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டா, அவர் உன் தலைனா. ஓஹோ, இந்த அம்மா வயிற்றுல பிறக்கிற ஒருத்தன் வந்து என் தலை என்ன செய்ய போறான், நசிக்க போறான் அப்படின்னு சொல்லி டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நிறைய பேருக்கு, இவங்களுக்கு நிறைய டியூப் லைட்டா இருப்பீங்க போல இருக்கு. இவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறா, இவங்க டெலிவரியா, நமக்கு இன்னும் கல்யாணம். ஐயோ, உனக்கு இல்லையா? யார் டெலிவரி சொல்லுங்க, யார் டெலிவரி? ஏமாள், உங்களுக்கு இன்னும் நீங்க டியூப் லைட் தான். சரி, நல்ல கவனிங்க. இப்போ ஆதாம் ஏமாள், ஆதாம் தான் வெயிட் பண்றான்னா கூட சேர்ந்து யாரும் வெயிட் பண்றா? ஏன்னா அவனுக்கு அவன் தலை முக்கியம், அவன் தலை சேவ் பண்ணணும். அவர் ஸ்ரீயின் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த டைம்ல அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பிறந்தார் ஒருத்தர், யாரு? ஏசுவா. ஏமா ஏபாளுக்கு ஏசாப்ப உங்களுக்கு டியூப் லைட் இல்லைன்னு சொன்ன பாத்தியா? பசங்க நினைக்கிறேன் உனக்கு வேணையா, நீ நம்மள டியூப் லைட்டுன்னு சொன்னீர். இப்போ டியூப் லைட்டை யார் தான்? சரி, ஓகே. யார் பிறந்தா சொல்லுங்க? காயின் பிறந்தார். காயின், ஓஹோ, மாப்பிள்ளை இவன் தானா? நம்ம தலைய சொல்லுங்க, பேசுங்க. நசுக்கிறது இவன் தானா? சரி சரி, இவன் இப்பதானே பிறந்திருக்கிறான், கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்றதுக்குள்ள அடுத்த வருஷம் இன்னொருத்தன் பிறந்தான். யாரு? இப்போ இவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. யாருக்கு? காயினா இவனா அவனா? ரெண்டு பேரும் கையாடிட்டு ஆராதிக்கிறானே, ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போய் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கானே. எவன் வந்து என் தலைய நசுக்கிறதுன்னு தெரியலையே. சரி, பார்ப்போம். கரெக்டாக ரெண்டு பேரும் வளர்ந்து வர்ஷிப் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. ஏன்னா பரிசுத்தமா வாழ்ந்து ஆராதிச்சாதான் அதை என்ன செய்வார் ஆண்டவர் அங்கீகரிப்பார். நல்லா பாட்டு பாடுறவன ஆண்டவருக்கு பிடிக்கும்னா நிச்சயமா ஜெயஸ்தாஸ் தான் உனக்கு பிடிக்கும். நம்ம இப்போ
கிறிஸ்தவ உலகத்துல அப்படிதான், நல்ல பாட்டு பாடினா போதும் அவர் தான் சூப்பர் ஊழியக்காரன்னு நினைச்சுக்கிறான். பரிசுத்தமா வாழ்கிற ஒருவனை தான் கர்த்தர் தேடுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஸோ நல்ல அழகா பாடுறது இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் லைஃப் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும். காணிக்கை முதல்ல இல்லை, மொஸ்ட்ல ஆபேல தான். ஸோ இப்போ ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சோன்ன அவன் முடிவு பண்ணிட்டான், நம்ம தலையை எடுக்கிறது யாரு? ஆபேல் தான். அதனால இவன் எழுப்பி வந்து என் தலையை நசுக்கிறதுக்குள்ள இவன் கதைய நம்ம முடிக்கணும்னு முடிச்சிட்டான். அன்னைக்கு வந்து பிசிக்கல் மர்டர், இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் மர்டர். யாராவது நம்முடைய லைஃப் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இனிமேல் வாழ்வேன், என் கூட இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை சொல்லுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், நான் ஊழியம் செய்வேன், உடுமலைப்பேட்டையில் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அவன் பார்ப்பான். இவன் எழும்பி நம்ம ராஜ்யத்தை பாதிக்கிறதுக்குள்ள இவன் என்ன செய்யணும்? இவளை நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சின்ன பாவம், சின்ன ரகசிய பாவம், ஒரு மொபைல் போனை உன்னை வச்சு ரூமுக்குள்ள அனுப்பிச்சவன் கதைய பேசுங்க முடிச்சிருவான். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இவன் எங்க தலையை நசுக்கிறது, இவன் எங்க தலையை நசுக்கிறது. நல்ல கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதுதான் மெயின் பிஸ்னஸ், பிசாசுடைய மெயின் பிஸ்னஸ் இதுதான். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் நீங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க, அப்ப பிசாசு வந்து இப்படின்றதுக்குள்ள அந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுறானே, அப்போ அதுக்கு விமோச்சனமே இல்லைன்னா, இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசை இங்க வா, இந்த பையனை இந்த பிள்ளைய ஏவாளை பாவம் செய்ய வைத்தார் என்றால், நிறைய பேர் ஸ்திரீகளை தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய வீக் பாயிண்ட், எந்த பாவத்துல நீ வீக், எந்த காரியத்துல டக்குன்னு இனிமேல் சினிமா பார்க்க கூடாது, ஆனா பார்த்துருவேன். இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போனா சம்டைம்ஸ் நான் ஸ்மோக் பண்றேன், இனிமேல் பண்ணக்கூடாது, ஆனா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நீ ஜாயின் பண்ணிக்கிற. ஸோ இந்த மாதிரி நீ எதுல வீக்கா இருக்கிறியோ அதுல உன்னை விழ வச்சு உன் வாழ்க்கையில தேவத்திட்டம் நடைபெறாம தடுக்கிறான் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க வாங்க, இந்த ஏவாள் மூலமா தானே நீ ஆசை காட்டி இந்த பாவத்தை செய்ய வச்ச. இப்ப நான் சொல்றேன் கேளு, யார் மூலமா பாவத்தை செய்ய வச்சு என் திட்டத்தை நீ கெடுத்தையோ அவ வயிற்றுல பிறக்கிற ஒருத்தனை வச்சுதான் நான் உன் தலையை நான் நசுக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு இன்னும் புரியல, அதனாலதான் அல்லேலூயா வர மாட்டேங்குது. நான் மறுபடியும் சொல்றேன், யார் மூலமா பாவம் செய்ய வைத்து வீக் பாயிண்ட்ல அடிச்சு அவனை பாவம் செய்ய வச்சியோ அவ வயிற்றுல பிறக்கிற ஒருத்தனை வச்சுதான் உனக்கு நான் சமாதி கட்ட போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. பசிக்குதா? காலையில ஃபாஸ்டிங்கா? யோ கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல வர சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மைக் வேணுமா? மைக் எல்லாமே சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ பிசாசு இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கான். வேகமா வரேன். இப்போ இந்த கழுதைக்கு நான் மறுபடியும் வரேன். கட்டப்பட்ட கழுதை, இது மேல தேவ திட்டம் இருந்துச்சு, ஆனா இது எப்படி இருக்கு இப்போ சொல்லுங்க? கட்டப்பட்டிருக்கு. அனுப்பப்பட்டவன் சொன்னேன்ல, அந்த வரிசையில சிம்சோனை நான் சொல்றேன் பாருங்க. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்பா அம்மாட்ட வந்து சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன், அவனை நீ என்ன செய், நஸ்ரேனாக வளர்க்கணும், அவன் இப்படி வளர்க்கணும். அவன் எதுக்குன்னா அவன் தான் இஸ்ரவேலை ரட்சிப்பான் பெலிஸ்தருடைய கையில இருந்து. அவன் ஒரு ரட்சகன். பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிள்ளை தரப்போறாரு, அதுவும் அவன் ஊழியக்காரன், ரட்சகன், ரிவைவலிஸ்டா வரப்போறான், உடுமலைப்பேட்டையில் எழுப்புதல் அவன் மூலமா வரப்போறது, ரொம்ப சந்தோஷம். அதனால ஆண்டவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, எல்லாம் கிளீனா லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இப்ப பிள்ளை பிறந்துச்சு, ஒரே செலிப்ரேஷன், அவன் வளர்ந்துட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, டேய் அதை செய்யாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத. நான் சொல்லும் போதே நீங்களே பாக்குறீங்க, இதே டார்ச்சர் தான் பிரதர் எங்க வீட்லயும். இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச், மம்மி
நான் போகணும் அப்படின்னா, மகனே சந்தோஷமா போயிட்டு வெற்றி வாகை சூட்டிட்டு அப்படியா சொல்லுவாங்க? சொல்லுங்கய்யா. டேய் இன்னைக்கு சண்டேடா, சர்ச்சுக்கு வராம இங்கட மேட்சுக்கு போற சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே இதை போல ஒரு அம்மாவை கொடுத்ததுக்காக உமக்கு அப்படியா சொல்லுவேன்? தோத்துறான், தேங்க்யூ மம்மி அப்படியா சொல்லுவேன்? சொல்லு. உள்ளேயே திட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டு நீங்க போய் மேட்ச் அடிக்கலான்னு பார்த்தா, சண்டே சர்ச் எங்கடா போக போகுது? அங்கதான் இருக்க போகுது. அடுத்த வாரம் போனா இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வரும், மம்மி என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணம், எங்க கிளாஸ்மேட்டெல்லாம் நாங்க போறோம், நானும் போயிட்டு வரட்டா? ஐயோ உன்னை நான் தனியா என்ன செய்ய மாட்டேன். அப்போ தோத்துற ஆண்டவரே இந்த அம்மாவுக்காக அப்படியா சொல்லுவ நீ? சொல்லுங்க. ஒரே டார்ச்சரா இருக்கும். இந்த சிம்சோனுக்கு அப்படிதான் டார்ச்சர். அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாதுன்னு அவன் பார்த்தான். ஐயோ ஐயோ ஐயோ, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கிறான், நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணா போறான், என்ன வேணா பண்றான், அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்றதில்லை. இவங்க இப்படி டார்ச்சர் பண்றாங்களேன்னா அது ரியல் ரீசன் என்ன தெரியுமா? உன் மேல கடவுள் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அது ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு உன்னை சரியா பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் உனக்கு பிடிக்காது. இந்த சிம்சன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். சரி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை. உணவுப்பட்ட சின்ன ஊர், எங்கேயாவது தப்பு பண்ண டக்குன்னு யாராவது பார்த்து சொல்லி கொடுத்துருவாங்க, பிரச்சனை. சரி நமக்குன்னு ஒரு காலம் வரும். ஆமாம், +2 முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் போனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம இருந்தோம்னா நான் தான் ராஜா, அந்த மந்திரி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியே யார் வெயிட் பண்ணா? சிம்சன் வெயிட் பண்ணா. வெயிட் பண்ணி நேராக காலேஜ் போனான். எந்த காலேஜ் போலியாங்க? திம்னாத். எந்த காலேஜ் போனான்? திம்னாத் என்ற ஊருக்கு போனான். ஃபஸ்ட்டு டேவே போயிட்டு வந்து, அம்மா உங்ககிட்ட தனியாக பேசணுங்கிறான். என்னடா அது, முதல் நாள் காலேஜ் ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்து என்ன சொல்கிறான்? சொல்லுங்க, தனியாக பேசணும் அப்படின்னு போதே அம்மாவுக்கு பக்குணும். அவன் சொன்னான், ஒரு பிள்ளையை பார்த்தேன், கட்டுனா அடப்பாவி, கட்டுனா என்ன செய்வேன்? அவனை தான் அவளை தான் கட்டுவேன். ஃபஸ்ட்டு நாளே வாடா. உங்களை சொல்லலைங்க, நான் சிம்சோனை பற்றி பேசுகிறேன். ஆமாம், நம்ம பிள்ளை சொல்லுவான், ஒருத்தனை பார்த்து அவனை மாதிரி உலகத்தில் ஆளே கிடையாது, கட்டுனா அதெல்லாம் முடியாது, அவன் பெலிஸ்தியர், அவன்லாம் அதை பண்ண முடியாது, நீ படிக்கிற நேரத்தில் ஒழுங்கா படினா செத்துருவேன். பாவம் உங்க அம்மா அப்பா எதை சொன்னாலும் நம்புறாங்க. பாவம் இல்லை? ஹலோ, இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாவை த்ரெட் பண்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. நானா இருந்தேன்னா சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி சாகுறேன்னு சொல்லு, ஐ வில் ஹெல்ப் யூ. கயிறு வேணுமா? ஹலோ, வேற என்ன? பாருங்க, தம்பி ஐடியா வச்சிருக்காரு நிறையா. பாய்சன் ஐடியா கொடுக்குறாரு. அடுத்து என்னது? பாய்சன் வேணுமா? அப்புறம் என்னமா? கயிறா? என்னமா? சே, என்ன பிளான் பாருங்க. கத்தி வச்சு அறுத்து, எனக்கு ஞாபகமே வரல கத்தி வச்சு அறுக்கிற சிஸ்டம். அப்புறம் ஆனால் என்ன சொல்லுவேன் நான், எண்ணெயை மட்டும் மாட்டி விடாத, தயவு செய்து போய் சேரு. ஆனால் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பாவம், நல்லவங்க இல்லை, நல்லவங்க மட்டும் இல்லை, பாவம். ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடுறது, நான் பண்ணி வச்சதை எப்படியாவது பண்ணி வச்சேன், அப்படி எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, இதை வச்சே நீ ஓட்டிட்டு இருக்கிறிய வாழ்க்கையை. இந்த சிம்சோன் பேரண்ட்ஸ் அப்படிதான் நேராக பின்னாலேயே போகிறாங்க. ஒன்றுமே தெரியல நடக்கிறது. நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே போனால் லைஃப் வாட் இஸ் இட், லவ் ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியரு? உடனே பார்த்தான், இவன் வாழ்க்கையை வெறுத்துட்டான். வாழ்க்கைய என்னடா வாழ்க்கை, வாழ்வே மாயம்னு இவன் போறான், இஷ்டம் போல வாழ்றான், அங்க இங்க போறான். இவன் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் தொலைச்சிட்டான். இப்போ அவன் தொலைச்சதுனால வேசிக்கிட்ட போறான், அங்க போறான், லைஃப் நீ இல்லை.
கடைசியாக தெளிலால கண்டுபிடிச்சான். அவ இப்போ பயங்கரமாக நேசிக்கிற மாதிரி இருக்கு, இவனும் நேசிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பிசாசு இன்னைக்கு இருக்கிற லெவல்ல ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸை, கிறிஸ்தவ பிள்ளைகளை மேலே வரக்கூடாதுன்னு பிசாசு நிறைய வழிகளை முயற்சி செய்கிறான். ஈவன் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், நீங்கள் இன்டர்வியூஸ் போகும்போது கூட இனிமேல்லாம் இன்னும் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை அப்படியே ஃபில்டர் பண்ண அவங்க எல்லா பிளானும் வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தட்டி எரிஞ்சு நீங்கள் மேலே வரணும்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். உங்கள் லைஃப்பை டோட்டலாக முடிக்கணும் அப்படின்னு பயங்கர பிளான். அதனால தான் எல்லாத்துலேயும் மால் ப்ராக்டிஸ் நடக்கிறது. நீட் எக்ஸாமாக இருந்தாலும், இனி வருகிற இன்டர்வியூஸ் இருந்தாலும், ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா இன்டர்வியூஸ்லையும் இன்றைக்கி பிரெயினி ஃபெலோஸுக்கெல்லாம் இன்றைக்கி இடமே கிடையாது. இன்றைக்கி வர நாட்கள் இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒன்றே ஒன்று, நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன், காலையில் ஆண்டவர் மட்டும் கூட இருந்தால் சத்துருக்களுக்கு முன்னால் அவன் என்ன ஃபில்டர் பண்ணி உன்னை கீழே தள்ள நினைச்சாலும் கர்த்தர் உன் தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நீ தேவனோடு நடந்தீனா, தேவனுக்கு உன் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தீனா கடவுள் வாழ்க்கையை உயர்த்திடுவார். ஸோ பிசாசு சின்ன சின்ன விஷயத்தில் பாவம் செய்ய வச்சு நம்மளை கீழே. கவனிங்க, இந்த உலகத்தில் உண்மையான அன்பில் தம்பி, படிக்கும் போது உனக்கு இந்த ஆப்போசிட் செக்ஸை பார்த்த உனக்கு அந்த உணர்வு வருதில்ல, அது தட் இஸ் நாட் ரியல் லவ். உன்னுடைய சரீரத்தில் வர்ற எமோஷன், அந்த செக்ஸுவல் காரியங்களை தணிக்கிறதுக்கான ஒரு ஈர்ப்பு தானே ஒழிய அது ரியல் லவ் கிடையாது. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால நான் ஓப்பனாக பேசுகிறேன். இன்னைக்கு உனக்கு இன்னும் நவுட்டு உனக்கு தெரியும், அதனால் நாங்கள் பேசி சும்மா இன்டைரக்டெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பேசுறது எல்லாம் என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் வளர்ந்த காலம் வேற, நீங்கள் வளர்கிற காலம் வேற. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் ஒரு சில காரியங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு வேற சின்ன பிள்ளைய பார்த்துட்டு சிரிச்சா கூட அது இப்படின்னு பார்க்குது. ஓகே, அந்த காலம், அந்த சீசனில் வாழ்றீங்க, அந்த சீசனில் வாழ்றீங்க. உங்களுக்கு யூ நோ எவ்ரிதிங். லிசன் கேர்ஃபுல்லி. சின்ன காரியத்தில் இந்த உலகத்தில் அன்புன்றது ரியல் அன்பே கிடையாது. அதுவும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் படிக்கிற பீரியடில் வர்ற அந்த அஃபெக்ஷன், அட்ராக்ஷன், ஆப்போசிட் செக்ஸில் நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் உங்களுக்கு ஆமேன், உங்களை ஒரு தகப்பனாக நான் பேசுகிறேன், அந்த இருதயத்தோடு உங்களோட கூட பேசுகிறேன். நான் இன்னைக்கு என் பிள்ளைங்க நேற்று வந்தாங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒருத்தி 9th இப்போ 8th படிக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், நானும் என் மனைவியும். ஏன்னா முதல்லையே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள் வளர்ந்த காட்டில் எங்கள் அப்பாட்டெல்லாம் பேசவே முடியாது. ரொம்ப டெரரிஸ்ட் அவர். வீட்டில் அடி பின்னி எடுத்துருவார். அப்புறம் என்னன்னாலும் அம்மா தான் சரி. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இருந்தால் வேலையாகாதுன்னு எங்களுக்கு நல்லா. ஆனால் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் இந்த பழைய தாட்லேயே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு அந்த இருக்கிற சேலஞ்சஸ் எங்களுக்கு தெரியும் நல்லா. அதனால் பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். நாங்கள் பிள்ளைங்க வந்து தைரியமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஐயோ இதை நான் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுவாரோ, அது பண்ண அப்படின்னா ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பயங்கர ப்ராப்ளம். இப்போ ஏன் பிள்ளைங்க எங்ககிட்ட அத்தனையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த 7th 8th படிக்கும் போதே போன வருஷமே அந்த பிள்ளைங்க பேசுறது ஒரு இந்த லிஸ்யூ ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, கோ எஜுகேஷனில். அந்த வயசுலேயே பையன் லெட்டர் கொடுக்குறான் 7th. ஏன்னா அவன் லவ் பண்ணுறான் டேடி, இவன் லவ் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி எல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். இதுதான் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உங்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும், போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நான் இங்கே தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், ஒரு சர்ச்சில். இது நடந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அப்போது நான் ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். அதை முடிச்சுட்டு மோகன்சி அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க, 4 மாவடி போனோம். நான் ஸோ தூத்துக்குடி மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே போனோம். அப்போ நான் காலையில் புறப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் ஓடி வந்து சொன்னார்,
பிரதர் ஒரு ஃபேமிலி வர்றாங்க, ஒரு கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க. நான் சொன்னேன், நான் அங்கே இருக்கணும், 4 மாடியில் இருக்கணும், அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு வந்தாங்க. சிவகாசிலேருந்து ஒரு ஃபேமிலி, பாவப்பட்ட குடும்பம், ஒரு டைனி கேர்ள், சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பையன், அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பாருங்க தம்பி, இன்னைக்கு தங்கச்சி பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வந்து உட்காந்துருந்தாங்க. என்னன்னு சொன்ன ஒரு மேட்ரு அதுக்கு முன்னால் சொன்னாங்க. இந்த பிள்ளைய ஒருத்தன் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். இவன் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறான், கூட்டிகிட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணுறேன்னு, பெரிய இவளை விட எத்தனையோ வயசு ஜாஸ்தி. 2-3 நாள் எங்கேயோ இருந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் அடித்து பிடிச்சி கண்டுபிடிச்சி இப்போ கேஸ் ஆயிடுச்சு. இப்போ பிள்ளை இருக்காங்க. இப்போ என்கிட்ட பேசிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அவங்களும் வர்றாங்க. எனக்கு என் இறுதியுமே உடஞ்சிருச்சு. அந்த பிள்ளை நீங்கள் 10th படிக்கிற மாதிரி இருக்க மாட்டா, ஒரு 7th 8th படிக்கிற மாதிரி இருப்பா, டைனி கேர்ள். அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன தெரியும்? நான் அவகிட்ட ஒரு தகப்பனை போகல, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். நான் முதலையே எனக்கு சொன்னேன், அவகிட்ட சொன்னேன், உன் லைஃப் எங்கம்மா இருக்குது, எங்கேயோ போகணுமா, படிக்கலைன்னா பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நல்லா படிக்கணும், உங்கள் சொந்த காலில் என்ன செய்யணும், நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா லைஃபே கேரண்டியே கிடையாது, எந்த அன்பும் கேரண்டி இல்லை. இன்னைக்கு நீ இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உன் லைஃபே தொலைஞ்சிடும், உன் எதிர்காலம் ஸ்பாயில் ஆயிடும். இப்போவும் நீ இல்லை நான் அவங்க கூட தான் வாழுவேன்னா உன்னை உடனே கட்டி வைக்க மாட்டாங்க. உன்னை பிள்ளைங்க சீர்திருத்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, விடுவாங்க. உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நீ ஒரே ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துப்பாரு. நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்துப்பாரு. உன் வாழ்க்கையில் கடவுள் பெரிய காரியம் செய்வார். நீ அப்பா அம்மாவோட போ, நல்ல படி அப்படின்னு கொஞ்ச நேரம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த அப்பா அம்மா பார்த்து சொன்னேன், இவன் திருந்தி வந்தாள்னா இவன் சாகிற வரைக்கும் இந்த காரியத்தை நீ திரும்ப சொல்லி அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு நான் ஜோம் பண்ணி நான் சொன்னேன், இப்போ அங்கிள் நான் போகிறேன், நான் மீட்டிங் போயிட்டுருக்கேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் போ, அங்கே போய் பேசும்போது நீ சொல்லு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனிமேல் எங்கள் அப்பா அம்மா கூட போய் நான் வாழணும், படிக்கணும், நான் எதிர்காலத்தில் நான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு போயிடு. ஆனால் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், நான் என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி என்னோடய சீடிஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் போகிறேன், ஃபோனை காணோம், மீட்டிங் முடிஞ்சது. நான் மோகன் சேரங்கிட்ட சொல்லிவிட்டு நான் என் கார் எடுத்துகிட்டு புறப்பட்டு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அங்கிள் ஆமாம் நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க அங்கிள், நான் போனேன், நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டேன், நான் நல்லா படிக்கணும் அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் நேசிக்கிறேன், லவ், இதெல்லாம் ரியாலிட்டியே கிடையாது. உங்களை இப்போ கேர்ள்ஸ் பின்னால் வர்றாங்கன்னா உன்னுடைய லைஃப் ஒன்று அனுபவிக்கிறதுக்காக தான். நான் ஓப்பனாக பேசுகிறேன். உன் சரீரத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் உன்னை சக்க மாதிரி தூக்கி வச்சிருவான். ஈவன் பாய்ஸ் உங்களுக்கும் அதே நிலை தான். ரியாலிட்டி எல்லாம் இல்லை. அப்போது உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிரும், உடைய எதிர்கால திட்டம் ஸ்பாயில் ஆயிரும், சூசைட் பண்ணி செத்து போயிடலான் இருக்கும். என்னடா வாழ்க்கை இப்படி? இதான் எதுக்கு? உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்தியாவில் நம்முடைய உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி இந்த உலகத்திலேயே எந்த பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க தெரியுமா உனக்கு? அப்ராட்ல எல்லாம் நீ 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்கன்னா நீ பார்ட் டைம் வேலை செய்யணும். பார்ட் டைம் வேலை செஞ்சு சம்பாரித்து நீ உன்னுடைய யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாம் நீ தான் கட்டணும். ஆனால் உங்கள் அப்பா அம்மா பாரு, கூலி வேலை செய்வாங்க, சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, சின்ன வேலை, ஒரே சம்பளம், அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவங்க நல்லா ஜாலியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் உனக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வாங்கிட்டு ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கலைங்க, கஷ்டப்படுறோம், என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. உன் மேலே இவ்வளவு தரிசனத்தை வச்சு கரிசனையோட அவங்க இவ்வளோ காரியத்தை செய்யும் போது பிசாசு உன்னை படிக்க விடாம, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண விடாம, உன்னுடைய எதிர்காலத்தையே சூன்யமாக்க சிற்றின்பங்கள், சீக்ரெட் சின், இப்படி இதில் விழ வச்சு பேரண்ட்ஸையும் ஏமாத்தி ஆண்டவரையும் ஏமாத்தி உன் எதிர்காலத்தையும் நாசமாக்கி உன்னை அழிக்கிறது தான் பிசாசுடைய பயங்கரமான திட்டமாக இருக்கிறது. இந்த வயசுல பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு கசக்கும்.
உங்களுக்கு பிடிக்காது. சிம்சோனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஹீரோன்னு நினைச்சிட்டான். பாவம் செய்யறவன்லாம் தன்னை ஹீரோன்னு தான் நினைச்சுக்குவான். ஆனா அவனுடைய எதிர்காலம் சூன்யமாகும் போது தான் அவன் ஹீரோவா ஜீரோவான்னு தெரியும். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ ஜாலியா ரவுண்ட் அடிக்கும் போது, ஜாலியா அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணும் போது, ஸ்கூலுக்கு காலேஜ் கட்டடிச்சு நீ சுத்தும் போது நீ ரொம்ப ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி தான் தெரிவ. உன்னுடைய எதிர்காலம் சூன்யமாகும் போது தான் உன்னுடைய ரியாலிட்டி தெரியும். அப்போ எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த தெளிலாளை இவன் நேசிக்கிறான், தெளிலாளை இவளை நேசிக்கிறான். அப்படிதான் நமக்கு தெரியுது. அவங்களும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த உலகம் பெட்டர் ஆப்ஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மேபி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூஎவர் மேபி, பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா உன்னை அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. am I right? நான் சொல்றது சரிதானா? ஈவன் எல்லாருடைய மைண்ட் செட் அப்படி. ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. நான் நிறைய வெளியே கண்ட்ரிஸ் போகும்போது நம்ம மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. அங்கே சொல்லுவாங்க, அண்ணே இப்போ நான் இந்த கம்பெனியில் இருக்கிறேன், இன்னொரு கம்பெனி எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்க, அநேகமாக நீங்கள் நெக்ஸ்ட் வரும்போது நான் அந்த கம்பெனியில் போயிடுவேன், நான் மூவ் பண்ண போகிறேன், அந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி. பெட்டர் ஆப்ஷன். அந்த வார்த்தையை கவனி, பெட்டர் ஆப்ஷன். இந்த உலகத்தில் உங்களுக்கு அன்பு காண்பிக்கிற மாதிரி நடிக்கிற அத்தனை பேரும் இந்த உலகமே பெட்டர் ஆப்ஷன் தான். பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நீ குப்பை நீ. அநேக லைஃபை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியும். அநேகருடைய லைஃப் எனக்கு தெரியும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். சரி, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது பிசாசுக்கு நல்லா தெரியும். நேரா தெளிலாளிட்ட வர்றாங்க பெலிஸ்தியர்கள். என்னம்மா ரொம்ப லவ் பண்றேன்? ஆமா, சிம்சோன் இல்லாமல் நான் இல்லை, கவிதெல்லாம் வரும். அப்போ அவங்க வந்து அவன் சொல்றானுங்க, பெலிஸ்தியர்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் உனக்கு நாங்கள் செட்டில் பண்ணுறோம், எல்லாரும் காசு தரோம், பணம் தரோம், ஒன் டைம் செட்டில்மெண்ட். இவன் கூட இப்போ வாழ போறியா, இல்லை நான் கொடுக்குற ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ண போறியான்னு அவன் யோசித்தா. இவன் கூட வாழ்ந்து என்ன போகிறது? காசு தான் முக்கியம், காசு கொடுங்க, என்ன செய்யணும்? அவனை நாங்கள் பிடிக்கவே முடியல, அவனை கட்டவே முடியல, என்ன பண்ணாலும் அவனை கடவுள் காப்பாற்றிடுறாரு, அவனை நாங்கள் அழிக்கணும், அவனை கொல்லணும். பிசாசுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன தெரியுமா? அவன் லைஃப் அழிக்கணும். உனக்கு நீ சான்ஸ் கிடைக்குது, பாவம் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கிறோம், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், ஹீரோ மாதிரி தான் உனக்கு தெரியும்ப்பா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் லைஃப் அவன் அழிக்கிறது உனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால, அதனால தான் நான் சொன்னேன், யூத்தில் எல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ இன் ப்ராக்டிக்கல் வே. ப்ராக்டிக்கலாக உங்களோட பேசுகிறேன். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தெளிலாள் வந்து சிம்சோன்ட்ட மெதுவாக கேட்குறா, உன்னை நீ என்ன பெரிய ஹீரோ, உன்னை பயங்கர காப்பாத்து. நம்ம ஹீரோலாம் கிடையாது. அம்மா அப்பாவுடைய ஜெபம், மற்றவருடைய கண்ணீர் நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடத்துல பிசாசு லைஃப் அழிக்கணும். அதாவது சோசியல் மீடியாவுக்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? பொள்ளாச்சியில் நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா? மறக்கவே முடியாதுல்ல அதெல்லாம். ஸோ சார், உங்களுக்கு மட்டும் த்ரெட் இல்லை, பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கும் அந்த த்ரெட் இருக்கு. சென்னையில் ஒரு பாஸ்டுடைய மகன் தம்பி சோசியல் மீடியாவில் சேட் பண்ணி, அதாவது கேர்ள்ஸ் நினச்சிட்டு இவன் பேசுவான், பாய்ஸ் நினச்சிட்டு இவங்க பேசுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னால் மாஃபியா இருக்கு. ஒரு பாஸ்ட் மகன் இப்படி சேட் பண்ணி, ஐயோ நீ அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பு, அப்படி பண்ணு, கேர்ளை வச்சே பேச வச்சு, கடைசியாக நீ உன்னுடைய நியூடு சட்டெல்லாம் அவுத்துட்டு நீ காமி, அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. இவன் ரொம்ப நம்பி பாவம், இவன் நியூடா எடுத்து அந்த பிக்சரை வச்சுட்டு அவங்க அப்பப்போ மிரட்டல், 10,000 கொட்டுவான், இல்லைன்னா நான் நெட்டில் போடுவேன், வெளியே காமிச்சுடுவேன். இவன் கொடுத்து பார்த்தான், என்னென்னோ பண்ணி கடைசியில் என்ன நடக்கும்? பொள்ளாச்சியில் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க செத்தாங்க. நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். அந்த நேரத்தில் நல்ல வேளை அவன் நல்ல ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் அவங்க சொன்னாங்களா, நீ சொல்லு, அடுத்த டைம் என்ன வேணால் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிடுடா அப்படின்னு அவனை காப்பாற்றி இன்னைக்கு அவன் நல்ல நிலைமையில் இருக்கிறான். வெளியே தெரியறதில்லை தம்பி தங்கச்சி, பெரிய மாஃபியா வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறது. உன் எதிர்காலத்தை சூனியமாக்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு ஜாலியாக இருக்கும். பிசாசு அப்படிதான் இந்த தெளிலாள் வந்து கேட்குறான், உன்னை எப்படி கட்டலாம்? நீ மாட்டவே மாட்டேன்றியாமே,
ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் நிறைய தூரம் மாற்றோம். ஆனால் கிருபையா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையா நம்மளை பாதுகாக்கிறார், கிருபையா பாதுகாக்கிறார். எனக்கு அந்த ஆண்டுடைய அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியா? அவன் சொல்கிறான், இது வரைக்கும் யூஸ் பண்ணாத இது பண்ணு, அகனி நார் கயிறில் கட்டு, ஏன் 7 சடைய நெசவு நூல் பாவோட கட்டிரு. கட்டு. இவன் தான் ஐடியா கொடுக்குறான், அவனும் கட்டிடுறா. சிம்சோனே பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த நெசவு பாவோட இழுத்துட்டு தப்பிச்சிடறான், கயிறுல போட்டு கட்டுறான். இவன் சொல்றான், இதுவரைக்கும் வழங்காது இருக்கிற புதிய கயிறான், நியூ ரோப்ஸ். இப்போ நம்ம இந்த செஞ்சுரியில நியூ ரோப்னா என்ன? நியூ டெக்னாலஜிஸ். என்னங்க? கம் ஆன், ஸ்பீக் டு மீ. என்னது? நியூ டெக்னாலஜி, சோசியல் மீடியா. இன்னைக்கு பிள்ளைங்க கேம்ஸ்ல, இந்த மியூசிக்ல அடிக்ட் ஆயிடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 5 வயசு 6 வயசு பிள்ளையில இருந்து என்னது இந்த சவுத் கொரியா மியூசிக், என்னது அது? வாட் இஸ் இட்? என்னங்க? BTS. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நான் இது பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த BTS பிள்ளைங்க 5th 6th படிக்கும் போதே சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது அடிக்ஷன் இருக்காங்க. எனக்கு அதாவது என்னன்னா, இந்த மியூசிக்கு பின்னால் பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது பிள்ளைங்களுக்கு தெரில. ஏன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் லூசிபரை கீழே தள்ளும் போது அவன் கொடுத்துருந்த மியூசிக் எல்லாத்தையும் சேர்த்து கீழே தள்ளிட்டாரு. இன்றைக்கு டிவைன் மியூசிக், சாட்டனிக் மியூசிக்னு இருக்கு. ஆனால் சர்ச்சுக்கே தெரில. இன்னைக்கு கிறிஸ்டியன் சாங்ஸ் வர்ற சாங்ஸ் எல்லாம் சினிமா சாங்ஸை பேஸ் பண்ணி வருது. நான் சொல்றது உண்மைதானா? நிறைய இவனுக்கு தெரியாது சினிமா அந்த டியூன்ல அதுல பயங்கரமான ஸ்பிரிட் இருக்கு, அது தெரியல. ஸோ அதனால மியூசிக் அதுல அடிக்ஷன் உன்னை ஸ்லேவரிக்குள்ள கொண்டு போகுது. இன்னும் கேம்ஸ், வாட் எவர் மேபி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அடிக்ட் பண்ண வச்சு உன்னை கட்டி வைக்குது. அது உன்னை கட்டிடுது. ஆனால் கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது விரும்பி நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து சேர்ந்ததெல்லாம் நம்ம தான். ஆனால் இப்போ அதுலேருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? வெளியே அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்முடைய படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எல்லா கேள்விகள் நம்முடைய மைண்டை பிளாக் பண்ணுது, எல்லாம் தெரியுது. பட் we couldn't come out, we couldn't overcome. என்னால் வெளியே வர முடியல. நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம், பிசாசு கட்டிட்டான்னு வேற சொல்றோம். இல்ல, நம்ம தான் ஐடியா கொடுத்தோம், நம்ம தான் விரும்பி அந்த பாவத்துல விழுந்தோம். இந்த சிம்சோன் அப்படிதான். அப்படி விழுந்தப்போ கவனிங்க, இவனே சொல்றான், நியூ ரோப்ல கட்டு. கட்டியாச்சு. ஏய் சிம்சோனே, பெலிஸ்தர்கள் வர்றாங்க, அவங்க பதுங்கி இருக்காங்க, வந்து இவனை பிடிச்சி கண்ணை பிடிங்கி இவனை நாஸ்தியாக்கணும்னு வர்றாங்க. அந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது, அந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல என்னாச்சான், பிரிஞ்சிருச்சான். நான் யோசித்து பார்த்தேன், அது அந்த நெருப்பு என்ன தெரியுமா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். என்ன ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு நானே கட்டப்பட்டு இருக்கிறேன். அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு வரும்போது நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் தம்பி, ஏன்னா உன் மேல நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் மேல I have a great plan in your life. உன் எதிர்காலத்தை குறித்து நான் திட்டம் வச்சிருக்கிறேன். அதனால நீயே விரும்பி கட்டியிருந்தாலும் பிசாசு உன்னை பிடிச்ச அழிக்கணும்னு வரும்போது, ஆனஸ்டா சொல்லுங்க, எத்தனை முறை எவ்வளவு பயங்கரமான விஷயத்துல நீங்க மாட்டி, ஐயோ வெளியே தெரிஞ்சா வாழ்க்கையே போயிடணும் போது அதை அப்படியே மறைச்சு உங்களை என்னை காப்பாத்தினார்ல. சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்ல, நம்ம தான் விரும்பி செஞ்சோம், ஆனா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார்ல. தட் இஸ் காட்ஸ் லவ். இந்த அன்பை விட்டு விட்டு நம்ம இன்னும் ஜாலியாக ஓடுறோம். ஆண்டவர்னா கசக்குது, ஜெபம் பண்ணுறதுனா உனக்கு கசக்குது, பைபிள் வாசிக்கணும் கசக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இல்லை. சண்டே யூத் ஃபெலோஷிப் இவங்க 2 பேர் நடத்துகிறாங்க, இவங்களை கேட்டால் தான் தெரியும் எத்தனை பேர் ரெகுலராக வர்றீங்கன்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தஞ்சாவூரில் CSI சர்ச்சில் நான் 3 நாள் நான் இருந்தோம். அந்த யூத் நடத்துகிற தம்பி ரொம்ப, அந்த பிரதர் எக்ஸைட்மெண்ட்டாக என்னை வந்து பார்த்து, நான் தான் யூத்னா, இவர் தான் வந்து சொன்ன மாதிரி சொன்னாங்க.
நான் கேட்டேன், யூத் ஃபெலோஷிப் எத்தனை பேர் வர்றாங்கன்னு கேட்டேன். பெரிய சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச். ஆனால் 2 பேர் வந்தாலும் நடத்திடணும். ஐயோ, எப்படி என்ன பிரதர், எப்படி வர்றாங்க? எல்லாரும் வந்துடுறாங்களா? கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுவும் கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ரைட், வருவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். என்னையா யூத் ஃபெலோஷிப், சர்வீஸ் முடிஞ்சு அதே முடிஞ்சது, டயர்டாக இருக்குது. ஐவன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் சண்டே IPL மேட்ச் வேற. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது இன்னைக்கு? ஈவினிங் தானா? அப்போ மீட்டிங் வர மாட்டீங்க? சரி, ஓகே, சரி, ஓகே. லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. ஸோ நம்ம அப்படிதான் விட்டுட்டு போயிடுவோம். நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை. பிசாசு நம்முடைய லைஃப்பை அழிக்கும் போது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினாலும் அவருக்கு நன்றி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சிம்சோன் திரும்ப திரும்ப பாவம் செய்து திரும்ப கட்டப்பட்டான். இப்போ அவன் நடந்தது தெரியும். அவன் வந்து பிடிச்சாங்க, கண்ணை பிடுங்கினாங்க. ஒரு காலத்தில் சிம்சோன்னா சிம்ம சொப்பனமா விளங்கினா. இன்னைக்கு அவனை பிடிச்சி கோமாளி வேஷம் போட்டு அவனை படுத்தின பாடு நல்லா தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இப்போ நான் சாக போகிறேன், ஆனால் காட்ஸ் பிளானை என் லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ணலப்பா. பெலிஸ்தியர் அழிச்சு இஸ்ரவேலை காக்க தான் என்னை அனாயின் பண்ணீங்க, சின்ன வயசுலேயே தெரிஞ்சு கொண்டீங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் சான்ஸ் கிடைக்கிற இடத்துலாம் பாவம் செஞ்சு இதுதான் லைஃபு, ஹீரோ மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியும் குருடனாக நிற்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஃப்யூச்சரே போயிடுச்சு. இப்போ நான் திரும்ப கண்ணு கொடுங்கன்னு கேட்கல, திரும்ப நான் ஒரு வாழ்க்கை உயிர் பிச்சை போடுங்கன்னு கேட்கல. நான் ரெடி ஆகிட்டேன் சாகிறதுக்கு. ஆனால் சாகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இழந்து போன பலத்தை தாங்க, என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு மடியட்டும்னு சொன்னப்போ ஆண்டவர் அந்த ஜபத்தை கூட கேட்டு அவன் உயிரோடு இந்த நாட்களிலே கொன்றதை விட மரிக்கும் போது அநேக பெலிஸ்தியர்களை கொன்றான். நமக்கு ஆண்டவர் ரொம்ப கிரேஷியஸ் காட், இரக்கம். இவரை மாதிரி இந்த உலகத்தில் உன்னை புரிந்து கொள்வதற்கு வேற யாருமே இல்லை. நான் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கல, இதுதான் உங்கள் பிரச்சனை. அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கல, யாரும் என் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கல, யாரும் என்ன புரியல, உங்கள் பிரச்சனை. ஆனால் உங்களை புரிந்திருக்கிற ஒருவர் இருக்கார். உங்களுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய போராட்டங்கள் அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நல்ல கவனிங்க. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ அவர்கிட்ட உங்கள் லைஃப்பை நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா போதும், ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களால் முடியாததெல்லாம் அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கட்டப்பட்ட கழுதை, அந்த கழுதைக்கு என் மேலே இவ்வளோ பெரிய திட்டம் இருக்குன்னு தெரியாது. இப்போ கட்டவிழ்க்கப்பட்டாச்சு. இப்போ அந்த கழுதை இயேசுவை சுமந்துட்டு போகுது. முதல்லலாம் சொல்லுவாங்க, அந்த அந்த தெருவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் அது லேண்ட்மார்க்காக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏய் இந்த கழுதை தானே இயேசுவை சுமந்தது. உன்னுடைய அடையாளத்தையே கர்த்தர் மாற்றி விடுவார். தப்பு பண்ணினா, பாவம் பண்ணினா உன் குடும்பத்திலேயே உன்னை அப்படி தான் அடையாளம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் God wants to change your identity. உன்னுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இயேசுவை சுமக்கிற கட்டப்பட்ட கழுதை, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை இல்லை, இப்போ இயேசுவை சுமக்கிற கழுதை, இப்போ கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்தியா தான் வேர்ல்ட்லியே யங்கஸ்ட் நேஷன். இளைஞர்கள், வாலிபர்கள் நிறைந்திருக்கிற தேசம் இந்தியா. நீ உலக நாடுகளிலே முதல்ல இந்தியன்னா நம்மளை கஸ்டம்ஸில் விடவே மாட்டான், இமிக்ரேஷனில் போட்டு தொலைமா. இன்னைக்கு எந்த கண்ட்ரி போனாலும் இந்தியன்னா ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. நம்மால் தாடிக்காரர் நினச்சிக்கிறார் அவர் தான் மதிப்பை கொண்டு வந்தார். ஆனால் அதல்ல உண்மை. இளைஞர்கள், வாலிபர்கள் நல்லா படித்து இன்னைக்கு வேர்ல்டில் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இந்தியன் யூத். அதனால தான் இந்தியாவுக்கு மதிப்பு வந்திருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? உங்களால தான். எல்லாம் கம்ப்யூட்டர் வேர்ல்டு, சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இந்தியன்ஸ். அதனால இந்தியன் மேல ஒரு பெரிய மதிப்பு உலக நாடுகளுக்கு இருக்கிறது. ஆனா பிசாசு இந்த இந்தியாவில் வாலிபர்களை அழிக்கணும்னு பயங்கர ட்ரக்ஸ், பயங்கர சோசியல் மீடியா, அந்த மாதிரி காரியங்களில் அவனை விழ வச்சு
கட்டி வச்சிருக்கிறான். அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் யூஸ் பண்றாங்க, தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்றாங்க. வாலிபர்கள், நான் இந்த போன ஆண்டில் அமெரிக்கன் காலேஜ், மதுரை அமெரிக்கன் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே பிரின்சிபல், அந்த டீன்ஸ், அவங்க நிறைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸ் ரூமில் இந்த பிஃபோர் மீட்டிங் அவங்க அழுகாத குறை, பிரதர் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, என் காலேஜுக்குள்ளே ட்ரக்ஸ் வந்துடுச்சு. மதுரை அமெரிக்கன் காலேஜில் ட்ரக்ஸ் சேல் பண்ணுறாங்க, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர். ஆண்டவர் எப்படியாவது எங்கள் காலேஜில் அற்புதம் செய்ய, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். அன்றைக்கி 1000 பேர் இதான் வந்திருந்தேன். அன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்தப்போ கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கினார். பெரிய சாட்சி. நிறைய ஐமன் வந்து கார்னியால தான் முடிச்சார். அவங்க சொல்லுவாங்க கார்னியால வந்து 2 குரூப், அங்கே வந்து இந்த ப்ரேயர் செல் அந்த மாதிரி போய் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்க முடியும், நல்லா இருக்கிற பிள்ளைங்க உள்ளே போய் கெட்டு போக முடியும். 2 குரூப். எல்லா காலேஜ்லையும் அப்படி தானே? இல்லை, கார்னியாலேயும் ட்ரக்ஸ் இருக்குது. எல்லா காலேஜ், ஈவன் ஸ்கூல்ஸ்லேயே இப்போ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் கெடுத்து எல்லாம் பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஒரு பிள்ளைய இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் டாய் மாதிரில யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் ட்ரக்ஸ் ஏற்றுனா என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு பிள்ளையை பிடிச்சி எல்லாம் குரூப் ரேப், கடைசியில் அந்த பிள்ளையை கொண்டு தூக்கி வீசுகிறோம். மை குட்னஸ். நான் நேற்று ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன். அங்கே மன்னார்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், மன்னார்னு. நான் அந்த மன்னாருக்குள்ளே நாங்கள் கொழும்புலேருந்து நான் 7 hours 8 hours நான் காரில் ட்ராவல் பண்ணி போகிறேன். அப்போ சொன்னாங்க போன வாரத்தில் இந்த மன்னாரில் 10 வயசு பிள்ளைய ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டுட்டான். உலகம் ஃபுல்லாக, இந்தியாவில் அதுக்கு குறைச்சலே கிடையாது. இதெல்லாம் பிசாசு பின்னால் இருந்து பயங்கரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய இருதயத்தை நான் உங்களோட கூட பேசுகிறேன். அப்போ வாலிபர்கள், இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரைனி ஃபெலோஸ் படிக்கிறவங்க, உலக தரத்தில் எல்லாத்துலேயும் போட்டி போடுற நபர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிள்ளைகளை கட்டி வச்சு நாசப்படுத்தி சோசியல் மீடியாவில் அடிக்ட் பண்ணி, ட்ரக்ஸில் மற்ற காரியங்களை அடிக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கெடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்கள விடுதலையாக்க சர்ச்சில் ஆள் இருக்குன்னு பார்த்தா சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகளும் கட்டப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, எனக்கு ஆட்கள் வேணும்பா. நம்ம தான் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் இந்த 40 நாள் சிலுவையை தியானிக்கிறோம். 40 நாள் அல்ல, வருஷம் ஃபுல்லாக தியானிக்கணும். சிலுவை வீணாய் போகக்கூடாது, இயேசுவின் ரத்தம் வீணாய் போகக்கூடாது, இந்தியா ரட்சிக்கப்படணும். எம்எல் ஜெபசிங் அண்ணன் எழுதினாங்க, இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார், துதியுங்கள். அப்போ அந்த பிள்ளைங்க வாலிப, அதான் நேற்று மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் என் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அவ கூட படிக்கிற ஒரு பிள்ளை லிஸ்யூவில் படிக்கிறான். லிஸ்யூ சீமை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், சாய்பாபா காலனியில். அந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அவங்க கிளாஸ்மேட், அவங்க அக்கா வந்து கனடாவில் படிச்சுட்டு இருக்கா. என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவர் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் படிச்சு நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள்? படிச்சுட்டு இருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாரு. கடன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்க அப்பா கனடாவிலேருந்து அந்த பிள்ளையை வர வச்சு, இந்த குட்டி பிள்ளை 7வது படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை அப்பா அம்மா எல்லாரும் பயங்கர பாய்சன் எடுத்துட்டு 4 பேர் செத்துட்டாங்க. ஐயா, 4 பேர் செத்துட்டாங்க. நான் உடனே நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். என் பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறாங்க, டேடி பயங்கர அப்செட். கேட்டோன்னே என் இறுதியை ரொம்ப கனத்துருச்சு. சரி, நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து நான் மெதுவாக என் பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட நான் பேசினேன். அந்த பிள்ளைக்கு நீ சுவிசேஷம் சொல்லியிருக்கியாம்மா? என் பெரிய பிள்ளை சொன்னா, டாடி நான் சொல்லியிருக்கேன் டாடி, அவளுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன் டாடி. நிறைய பேருக்கு சொல்லுவா என் பிள்ளை. சரி, இனிமேல் ஒரு பிள்ளை கூட இப்படி இறக்கக்கூடாது. உங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூலில் இருக்கிற ஃபேக்கல்டி டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் உத்தரவாதி. 2 பேரும் நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். இந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. ஏன்னா சூசைடுக்கு பின்னால் பிசாசு தான் இருக்கு. எப்படியாச்சும் நரகத்துக்கு ஜனங்களை கொண்டு போகணும். சர்வசாதாரணமாக நடக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு என்னன்னா, கவனிங்க, அந்த பிள்ளைகளெல்லாம் விடுதலையாக்கணும்.
இவங்களெல்லாம் கட்ட அவிழ்க்கணும். 140 கோடிக்கு மேல 145 கோடின்னாங்க, தலை சுத்துது. சைனாவை பீட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஜனங்களை விடுதலை ஆகணும். ஆண்டவர் என்ன செய்வாரு? நேரா சர்ச்சுக்கு வருவார். எப்பா யாராவது இருக்கிறீங்களாப்பா? இந்த தேசத்துல வாலிபர்கள் தான்ப்பா ஜாஸ்தி, எல்லாரையும் பிசாசு கட்டி வச்சிருக்கான்ப்பா, அவங்கள கட்ட விழுக்கணும். நீங்க வந்தா அவர் கூட இருக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஏசப்பாவை ஆராதிக்கிறேன்ற நீங்களும் நானுமே நிறைய காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நான் பேசுறது உங்களுக்கு நல்லா தெரியும். சோசியல் மீடியாவில் சீக்ரெட் சின், அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அந்தரங்க பாவம். சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குற காரியங்கள் நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணுது. நம்ம ரகசிய பாவம் பண்ணுறோம், அதுலேயே நம்ம இருக்கிறோம், வெளியே தெரியாது. இன்னும் அதனால நிறைய காரியங்கள் ஆண்டவர் பார்க்குறாரு. ஐயோ, இந்த கழுதை மேல நான் இவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தேன், இந்தியாவில் எழுப்புதலை கொண்டு வர, இந்தியாவில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை, இளைஞர்களை கட்ட விழுக்க, இவங்களை யூஸ் பண்ண நினைச்சா இவங்களே கட்டியிருக்காங்களேன்னு ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா போற தேவன் அல்ல, தம்முடைய ஊழியக்காரங்களை அனுப்புறாரு. போ, உடுமலைப்பேட்டையில் போ, என் பிள்ளைங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்க மேலே நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். நான் அவங்க மேலே ஐ வாண்ட் டு ட்ராவல், நான் பயணிக்க விரும்புகிறேன், அவங்க அடையாளத்தை மாற்ற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உடம்புலப்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இவர்களை வச்சு தான் நான் கட்டவிழ்க்க போகிறேன்னு சொன்னதுனால தான் இந்த கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு யூத் கேம்ப்பு நீங்கள் வரும்போது கூட கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க. ஐயோ, இன்னொரு பிரசங்கம்மா என்ன நடக்கும் போது நீங்கள் ஒரு மாதிரிலாம் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது நோக்கம், நான் கட்டவிழ்க்கப்படணும், என்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்குற உங்களுக்காக நான் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. நான் இப்போ ஜெபம் பண்ணி விட்டேன்னா நீங்கள் ஜெயிச்சிட போகிறதில்ல, நீங்கள் முயற்சி செய்யணும். ஆண்டவரே ஹெல்ப் மீ டு கம் அவுட், இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் முயற்சி எடுக்கணும். நல்ல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்கள் லாங்குவேஜில் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு WWE தெரியும்? WWE ப்ரோக்ராம், இந்த ரெஸ்லிங் இப்போ தெரிஞ்சிருச்சா? இப்போ தெரியலையா? எப்படின்னு சொல்றியா? பிடிக்காது. சூப்பர், உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்லை. உனக்கு தெரியுமா? எம்மா, நீ பரலோகத்திலிருந்து நேரம் வந்திருக்கியா? நீ சரி, ஜெனரலா கேட்கிறேன், தம்பிமா பார்த்துருக்கீங்களா? அதை நீங்களும் இப்படி தேவதூதர் மாதிரி ஆக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தான் உங்களை பத்தி தெரியுமா? சரி, நானும் பார்த்துருக்கேன். ஐயா, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்குமா? அது பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு அமெரிக்கனை கேட்டேன், என் பிரதர் ஸ்டூவர்டை தான் கேட்டேன். பிரதர் ஸ்டூவர்ட், அமெரிக்காவில் தான் இது ரொம்ப நடக்குது, இது என்ன ரியலாக அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு சேரை தூக்கி அடிக்கிறான், ரத்தம் வருது, இன்னொரு போட்டு மிதின்னு மிதிக்கிறான், மறுபடியும் எழுந்திரிச்சு வந்து அடிக்கிறான். உனக்கு புரியுது அந்த கேமு? அவர் சொல்றாரு, ஏய் வெஸ்லி, ஜஸ்ட் அ கேம்ன்ற. அது என்னது? விளையாட்டான். சரி விடுங்க. அதுல இந்த குரூப் ரெஸ்லிங் இருக்கு, சோலோ ரெஸ்லிங், ரைட்? இப்ப வச்சு பேசுங்கயா, என்ன ரெஸ்லிங் சொல்லுங்க? குரூப் ரெஸ்லிங், சோலோ ரெஸ்லிங், என்ன அப்படின்னா? இவர் அதில் இருந்திருப்பார் போல. சரி, ஓகே, கவனி. சரி, லிசன், ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கு நல்லா. ஆனால் அங்கே இவர் மாதிரி 10 மடங்கு இருப்பான். குரூப் ரெஸ்லிங், ஓகே. இந்த சோலர், ஆனால் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான். எப்படின்னா, குரூப் ரெஸ்லிங் இருக்கும், 3 பேர் இந்த சைடு 3 பேர். குரூப் ரெஸ்லிங்காக இருந்தாலும் இந்த குரூப்லேருந்து ஒரு டைமில் ஒரு ஆள் தான் என்ன செய்யணும்? வரணும். இந்த குரூப்லேருந்து சொல்கிறா ஒரு ஆள் தான் உள்ள வரணும். இப்போ பாருங்களேன், ஒருத்தன் உள்ள வந்து இன்னொருத்தனை அடிச்சு துவைச்சிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அடிச்சு கீழே போட்டு மிதிச்சிட்டு இருப்பான். அடி வாங்குற ஆள் அந்த டீம்ல இருக்கிற ஒரு பெரிய பைல்வான் வெளியே நிற்பான். ஆனா ரூல்ஸ் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணுமா? ஆமா, போய் அவன் கையை பாஸ் பண்ணா அவன் வந்து இவனை உதைச்சிருவான். இதுதான். ஆனா ஒரு டைம் கீழே விழுந்துட்டான், நான் அடிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? இவன் ஏரியாலேயே வச்சு அடிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா யாருக்கு?
அடிச்சிட்டு இருக்கானே அவன் டீமுக்கு இன்னொரு ஆளுக்கு வந்து நீ ஆடுறான்னு வெளியே போய் ரெஸ்ட் எடுப்பான். லிசன் கேர்ஃபுல்லி. பிசாசும் என்ன செய்யறான் தெரியுமா? உங்களை குறிப்பிட்ட பாவத்தில் விழ வச்சு உங்களை வெளியே எழும்ப முடியாம அவன் ஏரியாலேயே வச்சு காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு திரும்ப திரும்ப அந்த பாவம் திரும்ப திரும்ப பாவம் திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது கூட்டத்தில் ஐயோ இனிமேல் செய்யக்கூடாதுன்றது போய் விழுந்துறது. பிசாசு உன்னை காலுக்கு கீழே போட்டு வச்சிருக்கான். ஸ்லேவரியில் இருக்க நீ. ஆனா நம்ம டீம்ல ஒருத்தர் வெளியே நின்று கையை நீட்டிட்டு இருக்காரு. யாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் அவரே? இயேசு கிறிஸ்து. நம்ம போல இந்த உலகத்தில் மனுஷனா வாழ்ந்து பிசாசை ஜெயித்தவன் தலையை நசுக்கிட்டு ஜெயம் பெற்றவராக வெளியே நிற்கிறார். அவர் சொல்றாரு, நீ பாஸ் கொடுறா, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உன்னை நான் ஜெயிக்க, நம்ம டீம் ஜெயிக்கணும். உன் கையை என்கிட்ட கொடு, உன் லைஃப் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு, என்கிட்ட தந்துடு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எந்த அடிக்ஷன்ல இருந்தாலும் நான் உன்னை டெலிவர் பண்ண என்னால் முடியும். கண்களை போடலாம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. நான் நிச்சயமா உங்களை போர் அடிக்க வைக்கல. நான் பேசும்போதே உங்களுடைய அட்டென்ஷனை நான் பார்த்தேன். ஏன்னா நீங்க ப்ராக்டிகலி நான் அந்த யூத் மீட்டிங்ல டேய் மனம் திரும்ப, அதை பண்ணாலும் இதை பண்ண ஏண்டாப்பா அப்படின்லாம் நான் பேசவே மாட்டேன். ஐ நோ யூ ஆர் ஆல்ரெடி இன் ஸ்ட்ரகிள். நீ ஏற்கனவே ஸ்ட்ரகிள் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். உங்க பல்ஸ் எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் தம்பி. உன்னை புரிஞ்சிருக்காரு தம்பி. நீ உண்மையாவே உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா செஞ்சிடறீங்க. இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, வர முடியல. இது அப்பாவுக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். அதனால தான் திரும்ப திரும்ப உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு துடிக்கிறாரியா மகளே. உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு துடிக்கிறாருமா. ஆனா நீ பிசாசுடைய தந்திரத்துக்கு விழுந்துறியே. நீ ஏன் அடிக்கடி விழுந்துற தெரியுமா? இந்த மாதிரி இந்த யூத் மீட்டிங்ல உனக்கு நல்லா இருக்கும் உனக்கு கேட்கறதுக்கு. அப்பா இனிமேல் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா வெளியே போனோம்னா நீ தோத்துற. ஏன் தெரியுமா? நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, ஆண்டவரோடு நீ உறவாடுறது இல்லை. நீ அதெல்லாம் இல்லாததுனால தான் பிசாசு உன்னை கீழே தள்ளிடலாம். ஆனா இன்னைக்கு உண்மையாவே நீ ரியலைஸ் பண்ணி நீ ஜெயிக்கணும்னா இன்னைக்கு இப்படி தீர்மானம் எடுத்துட்டு மறுபடியும் அப்படி சும்மா போயிடக்கூடாது. நீ போய் ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். நீ முயற்சி எடுக்கணும். மறுபடியும் அதே பாவத்தில் உன்னை விழ வைப்பா பாப்பா. அதே பாவம் அதே இடத்துல உன்னை கட்டி வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான். நீ முயற்சி எடுத்து ஆண்டவர்கிட்ட கையை பிடிச்ச, ஆண்டவரே ஹெல்ப் மீ லார்ட், என்னால் முடியல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா உன்னை ஜெயிக்க வைக்கிற தம்பி. உன் கட்ட அவிழ்ப்பார் மகளே. கட்ட அவிழ்க்கிறது மட்டும் இல்லை, நீ இயேசுவை சுமக்கிற பாத்திரமா மாத்திடுவாரு. உங்க அப்பா அம்மாவே நீ ஒரு தப்பு பண்ணினா அதே கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. இவன் தப்பு பண்ணவன் சர்ச்சில் இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் உன் அடையாளத்தை மாத்தி என்ன தெரியுமா செய்வார்? அந்த தம்பியோட கர்த்தர் இருக்கிறார், இந்த மகளோட தங்கச்சியோட கர்த்தர் இருக்கிறார், அடையாளத்தை மாற்றுவார். அது மட்டுமல்ல, நீ மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கிற பாத்திரமாக ஆண்டவரை மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்க அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. இவங்களுடைய போராட்டம் உனக்கு தெரியும். அதான் பேதுருவை பார்த்து சொன்னீங்க, பேதுரு டே நாளைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 தடவை மறுதளிச்சிருப்படா. பேதுரு பதறான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், என்ன இப்படி பத்தி பேசுறீங்க? ஐ லவ் யூ லார்ட். பேதுரு சும்மா சொல்லல, ரியல் டிசையர் தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், மகனே பேதுரு, உன்னுடைய டிசைரும் எனக்கு தெரியும், உன்னுடைய வீக்னஸும் எனக்கு தெரியும்டா. நீ செய்யணும்னு செய்யலடா, செய்யக்கூடாதான் நினைக்கிறடா, ஆனா செஞ்சிடறடா. நீ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் பாடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா சூழ்நிலையில நீ விழுந்துடுறடா.
ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்டா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், நீ எனக்கு வேணும். உன் வாழ்க்கையில எனக்கு பெரிய திட்டம் இருக்குடா மகளே, உன் வாழ்க்கைய கையில ஒப்பு கொடுப்பியா? அமைதியா ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Pray. உங்களை கையெல்லாம் தூக்க சொல்லலை, எலும்பெல்லாம் சொல்லலை, உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியட்டும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, எவ்வளோ பாவம் செஞ்சோம் என்னை தள்ளாம என் வாழ்க்கையில் நீங்கள் திட்டம் நிறைவேற்ற என்னோட பேசிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் யூ ப்ரே சொல்லுங்க. இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் உங்க துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா, மற்ற பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் அதை செய்ய மாட்டேன், நான் உங்களுடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன்ப்பா. லார்ட் டெலிவர் மீ லார்ட், என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் அடையாளத்தை மாற்றிருங்க ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இல்லை, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா டெய்லி பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பார்த்து வரோம். இந்த நாளிலும் மார்னிங்கில் சர்வீஸ் முடித்தாங்க, இன்னைக்கு மறுபடியும் யூத் மீட்டிங்னு வந்திருக்காங்க பிள்ளைங்க. எங்கள் மேலே இவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருக்கீங்க, எங்கள் லைஃப்பில் கர்த்தர் எவ்வளோ பிளான் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்களை பற்றி ஒரு ட்ரீம் இருக்குது, ஆண்டவருக்கும் ட்ரீம் இருக்குது. ஆனால் அதெல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி என் லைஃப்பில் அடிக்ஷனில் பிசாசு தள்ளிட்டானே. யாருக்குமே தெரியாது, ஈவன் என் ஃப்ரெண்டு கூட தெரியாது நான் அடிக்ஷன் பாவத்தில் ரகசிய பாவம் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. எம்எல் ஜெபசிங்க என்ன பண்ணாங்க, பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை. உள் அலங்கோலம், உள்ள அலங்கோலமா இருக்கு, ஆனா வெளியே நல்லவன் மாதிரி நடிக்கிறேன், நான் நல்லவன் மாதிரி நடிக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் டாடி, எனக்கு உதவி செய்யுங்க டாடி. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தாங்கப்பா, என்னால் ஜெயிக்கவே முடியாதா, இப்படியே லைஃப் போயிருமான்னு யோசிச்சிருக்கேன். ஹெல்ப் மீ லார்ட், நான் ஜெயிக்கணும், நான் கட்டவிழ்க்கப்படணும். நான் கட்டவிழ்க்கப்படுறது மட்டும் இல்லை, இந்த தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கணும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரனாக ஜெபிக்கிறேன், உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக. 10th ஸ்டாண்டர்ட் +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நல்லா எழுதி ஆண்டவரே நல்ல மார்க்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஸ்டடீஸ், நீட் எக்ஸாம், வாட் எவர் மேபி, எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறாங்களோ ஸ்பெஷல் கிரேஸ் தாங்கப்பா. எல்லா நேரத்துலையும் உங்களை மட்டும் பிடிச்சிக்கணும், பிசாசுகிட்ட போகக்கூடாது. பிசாசு வலையிலேருந்து விடுதலை ஆக்கி உங்களுடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைங்க இருக்கிற சபைகளில் இவர்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை தாங்கப்பா. இன்னைக்கு எங்களோட பேசினதற்கான ஸ்தோத்திரம், எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.